எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் என்னென்ன, பூஜைகள், பரிகாரங்கள் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. இந்த அக்னி நட்சத்திர காலமாகப்பட்டது ஒவ்வொரு வருடமும் சூரிய பகவான் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழையும் பொழுது ஏற்படும். அதன்படி இந்த 2026ஆம் ஆண்டில் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சூரியன் நுழைந்து நெருப்பு நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலமாகப்பட்டது மே 4 தொடங்கி 28 வரை இருக்குது. மே 4லேருந்து மே 28 வரைக்கும் டோட்டலாக 25 நாட்கள் அக்னி நட்சத்திர காலமாக வருது. இந்த காலகட்டத்தில் நெருப்பின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அக்னி பகவான் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் காலமாக இந்த நாட்கள் அமைகிறது. ரொம்ப சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அக்னி பிழம்பா பார்த்திங்கன்னா அந்த சூடு இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, இப்பயே ரொம்ப சூடாக தான் இருக்குது, நீங்கள் இன்னும் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த காலகட்டம் மிக மிக ஒரு கோடை வெப்பம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். அனாவசியமாக காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்கள் தேவையற்று நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? அதாவது நாம் ஏதோ இந்த அக்னி நட்சத்திர காலமாகப்பட்டது மனிதர்களை மட்டும் அச்சுறுத்தும் காலம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அது இல்லை. அதாவது சிவன் கோயில்கள்லேயே சிவனினுடைய உக்ரத்தை தணிப்பதற்காக சிவனினுடைய லிங்கத்துக்கு மேலே சிறிய துளைகள் இடப்பட்ட பாத்திரங்களை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பாத்திரங்கள்லேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டே இருக்கும் லிங்கத்து மேலே. இதுக்கு பேர் தாராபிஷேகம் அப்படின்ட்டு பேர். இது சிவலிங்கத்துக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில். ஸோ இதை செய்கிறச்சே அந்த கோயிலில் இருக்கிற சுவாமியினுடைய உக்ரம் தணிக்கப்படும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அக்னி நட்சத்திர காலமாகப்பட்டது மனிதர்களை மட்டுமல்ல இறைவனுக்கே உக்ரத்தை ஏற்படுத்தும் காலம் என்று சொல்லுகிறோம். பல நண்பர்கள் கேட்குறாங்க, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்ய வேண்டாம் என்று கேட்கிறார்கள். பொதுவாக என்னை பொறுத்த மட்டிலே அக்னி நட்சத்திர காலத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனால் பல நண்பர்கள் அக்னி நட்சத்திர காலத்தில் கூட சுபகாரியங்களை செய்கிறாங்க. பட் ஜோதிட ரீதியாக அக்னி நட்சத்திர காலமாகப்பட்டது சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக திருமணம், கிரக பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல் ஆகிய சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பிரயாணப்படுகிற ராசிகளாக வரும் மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிகள். இன்னும் சொல்லணும்னா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள். சூரியனினுடைய ராசி, சூரியனின் ஆளுகைக்கு உட்பட்ட ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கார நண்பர்கள் மற்றும் சூரியனினுடைய உற்ற நண்பன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ராசியான மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கார நண்பர்கள் மற்றும்
சூரியனுக்கு அப்படியே பகை கிரகமாக சொல்கிற சனியினுடைய ராசிகளான மகரம், கும்பம் ஆகிய ராசிகள். ஆக மேஷம், ரிஷபம், சிம்மம், விருட்சகம், மகரம், கும்பம் ஆகிய ராசிகள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். என்னங்க உஷார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஜாமீன் போட வேண்டாம். முக்கிய முடிவுகளை அக்னி நட்சத்திரத்திற்கு பிறகு எடுப்பது நல்லது. மற்றபடி பயந்துக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சம்பந்தமான சூரியன், ஏதோ ஒரு வகையில் சம்பந்தமான சூரியன் ரொம்ப உக்கிரமாக இருக்கிற காலம். ஸோ முக்கிய முடிவுகளை அக்னி நட்சத்திரத்திற்கு பிறகு எடுங்கள். பெரிய தொகையை பரிமாற்றம் செய்கிறதுல கவனமாக இருங்க. ஜாமீன் யாருக்கும் வேண்டாம். வீண் விவாதங்கள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். அவ்வளோதான். அடுத்து இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியனினுடைய விருட்சம் என்று சொல்லக்கூடிய அவரினுடைய தன்மையை பெற்ற விருட்சம் என்று சொல்லக்கூடிய எருக்கன் செடி, இன்னும் சொல்லணும்னா வெள்ளெருக்கன் செடி. இந்த செடியை நாம் முறையாக பயன்படுத்துகிறச்ச சூரியனுடைய பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எருக்கன் செடியில் 2 வகையான எருக்கன் செடிகள் இருக்குது. நீல நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன் செடி, வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன் செடி. இந்த வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன் செடியை தான் நாம் வெள்ளெருக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெள்ளெருக்கன் செடியிலே மேலே சிவனும், நடுத்தண்டில் பிரம்மனும், வேரில் விநாயகரும் மற்றும் விஷ்ணுவும் இருப்பதாக ஐதீகம். வெள்ளெருக்கன் செடி என்பது ஒரு அற்புதமான ஒரு செடி. அது நாம் வீடுகளில் வளர்க்குறச்ச அந்த செடி வளர வளர வீட்டில் செல்வமும் வளரும் என்பது ஐதீகம். இன்னும் சொல்லணும்னா, இந்த வெள்ளெருக்கன் செடியிலிருந்து பூக்கப்படுகிற அந்த வெள்ளெருக்கன் பூவை சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் அணியும் அஷ்டபுஷ்பங்களில் ஒன்றாக சொல்லுகிறது வேதம். சிவபெருமானுடைய ஜடாமுடியில் அணியக்கூடிய அஷ்டபுஷ்பங்களில் ஒன்றாக இந்த வெள்ளெருக்கன் பூவை சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த வெள்ளெருக்கன் பூ உகந்தது. வேரில் விநாயகர் இருப்பதுனால இந்த வேரில் வெள்ளெருக்கன் வேரில் விநாயகர் செஞ்சு பூஜை செஞ்சோம் வீட்டில் வச்சு அப்படின்னா வீட்டில் செல்வ வளம் கொழிக்கும், செல்வம் சேரும். இல்லை அப்படின்னு சொன்னால் தொழில் செய்கிற இடத்துல வச்சு பூஜை செய்கிறச்ச தொழில் வளம் பெருகும், செல்வ கடாட்சம் மேலோங்கும், சம்பத்துகள் அதிகரிக்கும், சகல சம்பத்தும் உங்களை சேரும். இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே வெள்ளெருக்கன் திரி என்று சொல்லக்கூடிய பொருள், நம்ம சாதாரணமாக தீபம் ஏற்றச்ச பஞ்சு திரி பயன்படுத்துகிறோம், தாமரை தண்டு திரியை பயன்படுத்துகிறோம், வாழை தண்டு திரியை பயன்படுத்துகிறோம். இதில் இந்த வெள்ளெருக்கன் திரி அப்படிங்கிறது நாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. வெள்ளெருக்கன் நூல் திரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கிட்டு அதில் தீபம் ஏற்றுறச்ச வெள்ளெருக்கன் நூல் திரியால் வீட்டில் தீபம் ஏற்றப்படும் பொழுது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அந்த வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் முற்றிலும் நீங்கும், கிரகபலம் அதிகரிக்கும், ஜோதிட ரீதியாக இருக்கிற தோஷங்கள் நீங்கும். இப்போ உங்கள் வீட்டில் பையனோ பொண்ணோ இருக்கிறாங்க, தோஷங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலஸ்திர தோஷம், புத்திரதோஷம். அதாவது புத்திரதோஷங்கிறது கல்யாணம் ஆனவங்களுக்கு. இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது. அப்படிங்கிறச்ச இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த அகல் விளக்கில் நெய் விட்டுட்டு வெள்ளெருக்கன் திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு வாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே. இந்த அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும், மே 4 தொடங்கி 28 வரைக்கும் 25 நாள் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றிக்கிட்டு வரச்ச அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷமும் நீங்கும். அந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நபரின் ஜாதகத்தில் இருக்கும் தோஷமும் நீங்கி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இப்போது கல்யாணம் ஆகலைன்ட்டு இதை செஞ்சாங்கன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே கல்யாணம் கூடி வரும். அந்த மாதிரியான அனுகூலம் ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி இந்த வெள்ளெருக்கன் இலை அப்படிங்கிறது
சூரியனினுடைய தன்மையை பெற்ற இலையாக சொல்லப்படுகிறது. சூரிய விருட்சமாகவே இந்த வெள்ளெருக்கன் செடியை சொல்கிறோம். இன்னும் சொல்லணும்னா மகாபாரத கதையில் பீஷ்மர் அவர் அம்பு படுக்கையிலே படுத்துட்டு இருக்கும்போது அவருடைய உடலை சூரியனின் கடுமையான கதிர்கள் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக பஞ்சபாண்டவர்கள் சூரியனுடைய விருஷமான சூரியனின் தன்மை பெற்ற அந்த வெள்ளெருக்கன் இலையை பறித்து கொண்டு வந்து பீஷ்மரினுடைய உடல் முழுவதும் ஒட்ட வைக்கிறார்கள். இப்படி செய்யறச்ச சூரியனுடைய கடுமையான ஒளிக்கற்றைகள் பீஷ்மரை தாக்காது. அவருக்கு அந்த சூரியனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். இதே கான்செப்ட் தான் இங்கேயும். அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த சூரியனுடைய அதிகமான உக்ரம் நம்மளை தோஷமாக தாக்கக்கூடாது என்று நினைத்தாலும் மற்றும் வீட்டுக்கு க்ஷேம பலன்கள் கிடைக்க வேண்டும் என நினைத்தாலும் இந்த வெள்ளெருக்கன் இலையை நான் சொல்கிற மெத்தடில் பயன்படுத்துங்க. இந்த அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் நல்ல அனுகூல பலன்கள் கூடி வரும். நல்ல ஒரு பெரிய நிலையில் இருக்கிற வெள்ளெருக்கன் இலையை எடுத்துக்கோங்க. என்ன சொல்லணும்னா எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல ஒரு வெள்ளெருக்கன் இலையை எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளெருக்கன் இலையை எடுத்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிண்டு அதில் பார்த்திங்கன்னா மஞ்சள், சுத்தமான மஞ்சள் போட்டுண்டு நல்லா கரைச்சிட்டு இந்த வெள்ளெருக்கன் இலையை அந்த மஞ்சள் தண்ணீரில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோ, சுத்தப்படுத்துகிறோம். இந்த எருக்கன் இலையில் இருக்கிற தோஷம், அதே மாதிரி அதில் இருக்கிற மாசுக்கள் எல்லாத்தையுமே நீக்கிறோம். மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்திங்கன்னா நீங்கின மாதிரி. ஸோ இப்படி நம்ம எடுத்துகிட்டு நல்லா வெள்ளை துணியில் துடைச்சிண்டு சென்டரில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த எருக்கன் இலையை இறைவன்கிட்ட வைக்கணும். உங்கள் வீட்டை பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு முன்னாடி வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த இலையினுடைய காம்பு பகுதி இறைவனை பார்த்தவாறு வைக்க வேண்டும், நுனிப்பகுதி நம்மை பார்த்தவாறு வைக்க வேண்டும். இப்படி வச்சுண்டு பின்பு தீபம் ஏற்றணும். சார், வெள்ளெருக்கன் இலை மீது தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால், வெள்ளெருக்கன் இலை மீது தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது உசிதமாக சொல்லப்படுது. வெள்ளெருக்கன் இலையினுடைய நடுவிலே நீங்கள் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நெய், சுத்தமான பசு நெய்யை ஊற்றிண்டு வெள்ளெருக்கன் நூல் திரி அதை போட்டுண்டு தீபம் ஏற்ற வேண்டும். வெள்ளெருக்கன் இலை தீபம் என்று இதை நாம் சொல்லுகிறோம். இந்த தீபத்தை நீங்கள் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் வேணாலும் எரிய விடலாம். எப்பயுமே தீபத்தை ஏற்றச்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருக்கணும். தீபம் தானாக குளிரக்கூடாது, அதாவது அணையக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தீபம் ஏற்றப்படுவது என்பது அந்த வீட்டில் மங்களங்கள் அதிகரிக்க வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும்ங்கிறதுக்காக. அந்த தீபம் தானாக அணைகிறது. என்ன சொல்ல போனால், எண்ணெய் முழுவதும் தீர்ந்து அந்த திரி ஃபுல்லாக தீப்பிடிச்சு கருகி எரியும் சில நேரங்களில். அதெல்லாம் அபச்சாரம்னு சொல்லப்படுது, தோஷமாக சொல்லப்படுது. அதனால் தீபம் ஏற்றுறீங்க, குறிப்பிட்ட நேரம் அதை கண்காணிக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக ஒரு புஷ்பத்தை வச்சு கரெக்டாக அணைச்சிருங்க, சரிங்களா? அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்படி நீங்கள் அந்த தீபத்தை எரிய விட்டுட்டு அந்த இலை அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த இலையை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியிலையோ, அது ஓடக்கூடிய தண்ணியோ இல்லை கிணறோ குளமோ குட்டையோ எது இருந்தாலும் சுத்தமான தண்ணி இருக்கிற இடத்துல போட்டுக்கோங்க. ஓடக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்கிறோம்னா, ஏன்னா பல பேர் கேட்குறீங்க, சார் நீங்கள் பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் ஓடக்கூடிய தண்ணியில் போடுங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம்? ஏதாவது விசேஷ காரணம் இருக்கா அப்படின்னா, சுத்தமான இடங்களில் போடணுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். தேங்கி நிற்கிற தண்ணி அசுத்தமாக இருக்கும், ஓடிண்டே இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதனால் சுத்தமான தண்ணிங்கிறச்ச ஓடுற தண்ணியில் போடுங்கன்னு சொல்கிறோம். கிணறு குளம் குட்டை இந்த மாதிரியான சுத்தமாக இருக்கிற தண்ணியில் நீங்கள் போடலாம், சுத்தமாக இருந்ததுன்னா. இல்லைங்க நம்ம வீட்டுக்கிட்ட நீர்நிலைகளே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் பூச்செடிக்கு அடியில் போட்டுருங்க.
பூச்செடிக்கு அடியில் இந்த இலையை போட்டுருங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இலை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம். சார், அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றலாமான்னா ஏற்றுறது சிறப்புங்க. முடியல அப்படிங்கிறவங்க இடையில் வர ஞாயிற்றுக்கிழமை நாளில், இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இடையில் வர ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும் ஏற்றலாம். ஞாயிறு என்பது சூரியனினுடைய ஒரு கிழமை இல்லையா? ஏன்னா சூரியனுக்கு இன்னொரு பேர் ஞாயிறு அப்படிங்கிறது தான். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த வெள்ளருக்கன் இலையில தீபம் ஏற்றச்சே ரொம்ப சிறப்பான பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். எப்பயுமே அக்னி நட்சத்திர காலத்தில் காலையில் எழுந்திரிச்சிட்டு, நேரமாக எழுந்திரிச்சிட்டு, அதுக்குன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாம் ஒரு 10 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணோம்னா தலைவலியே வந்துடுது அடிக்கிற வெயிலுக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு தீகாத்தாலே எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு 7 மணிக்கு சூரியன் உதிக்க தொடங்குறார் அப்படின்னு சொன்னால் ஒரு 8:30 உள்ள உதிக்கிற சூரியனை பார்த்துட்டு, இளம் சூரியன், அதை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இப்படி சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு ப்ளஸ் இந்த வெள்ளருக்கன் இலையிலே தீபம் போட்டுட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கிறச்சே அற்புதமான பலன்களை உங்களால் அடைய முடியும். என்ன சொல்லணும்னா, ஒரே வரியில் சொல்லணும்னா, அக்னி நட்சத்திரம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஏதேனும் ஒரு அற்புதமான நல்ல செய்தி வந்து சேரும். இத்தனை நாட்கள் நாங்கள் ஒரு காரியம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த தயவு செஞ்சு செய்யுங்க. நிச்சயமாக அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச கையோட சூரியனுடைய அருளால் அந்த காரியம் கைகூடும். உலகத்திற்கே படியளப்பவர் சூரியன். பிதாகாரகன் என்று சூரியனை சொல்லுகிறோம். பிதா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். உலகத்துக்கே அப்பாவான கிரகம் யாருன்னா சூரியன். நவ கிரகங்களின் அரசன் அப்படின்னா சூரியன். சூரியன் இல்லாமல் எதுவுமே இல்லையே, உலக இயக்கமே கிடையாது, உயிர்களினுடைய உற்பத்தி கிடையாது. என்ன சொல்ல போனால் பிரபஞ்சமே சூரியனை வச்சு தான் இயங்குது. பல நண்பர்கள் கேட்குறாங்க, சார் நீங்கள் கடவுளை பற்றி நிறைய சொல்கிறீங்க, கடவுளை காட்டுங்க அப்படிங்கிறார். நான் சொல்லுவேன், காலையில் உதிக்குது பாருங்க சூரியன், அவர் தான் கடவுள். எதை வைத்து நாம் ஜீவனை தக்க வைத்து கொள்கிறோமோ அவர் தான் கடவுள். உண்மைதானே? நம்ம யாரை கண்டு உயிர் வாழ்கிறோமோ அவங்க தான் கடவுள். இப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் கடவுள் யாருன்னா அம்மா. ஏன்னா அவள்தான் நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறாள். ஸோ அம்மா தான் ஃபஸ்ட்டு கடவுள், மாதான்னாங்க. சார் பிறந்துட்டா போதுமா சார்? நல்லது கெட்டது தெரியணும், வாழ்கிறதுக்கான வாழ்க்கை சூழலை நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமே. அந்த சொல்லிக் கொடுக்குற ஒரு நபராக வரக்கூடியவர், நம்மளை வழிநடத்தும் நபராக வரக்கூடியவர் பிதா, அப்பா. சரி சார், எப்படி வழி நடத்தணும் எல்லாமே ஓகே, கொஞ்சம் அறிவாளியாகவும் இருக்கணுமே, மற்றவங்க செய்கிற சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்ளணுமே, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணுமே. அப்பா என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அதை சாஸ்திர பிரகாரம் சொல்லி கொடுக்கணுமே. அதுக்கு தான் ஒருத்தவங்களை வச்சாங்க குருன்னுட்டு. இவங்க 3 பேரை கடந்து தான் தெய்வமே வருது. ஸோ அம்மா அப்பா 2 பேரோட அந்த வேலைகளுக்கு பிறகு தான் தெய்வங்கிற விஷயமே வருது. பேர்பட்ட அந்த அப்பாவிற்கான தொழிலை செய்பவர் சூரியன். இவரை பிதாகாரகன்னு சும்மா சொல்லலை. சூரிய நமஸ்காரம் டெய்லி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வியே கிடையாது, தெரியுமா? இது பல பேருக்கு தெரியாது. நான் ரொம்ப ரொம்ப இதாக சொல்லுவேன், காலையில் சூரியனை பார்த்து கும்பிடுங்க, அதுதான் சூரிய நமஸ்காரம். உங்களை என்ன 5000 10,000 செலவு பண்ணி ஹோமமாக பண்ண சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா அதுவே போதும். அவரோட அருள் உங்களுக்கு கிடைத்துவிடும். நவகிரகங்களின் அரசனான சூரியனின் அருள் கிடைத்து விட்டால் எல்லா கிரகமுமே பலமாயிடும். தோஷத்தை ஏற்படுத்துகிற கிரகம் கூட உங்களுக்கு நன்மையை செய்யும். அதனால் தயவு செய்து இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியனை வழிபட மறந்து விடாதீர்கள். இந்த எருக்கன் இலை தீபத்தையும் ஏற்றுங்கள். மிகச்சிறந்த பலன்களை நீங்கள் அடையலாம். இறைவனுடைய திருவருளை நீங்கள் அடையலாம். அதே நேரத்தில் சூரிய நமஸ்காரத்தையும் கூடவே செய்யுங்க, இன்னும் சிறப்பான பலன்களை அடையலாம். மட்டுமில்லாமல் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு டெய்லி போயிட்டு வாங்க.
ரொம்ப சிறப்பு. உக்ர தெய்வ வழிபாடுன்னு இதுக்கு பேர். அக்னி நட்சத்திர காலத்தில் செய்கிறதுங்கிறது. வாராகி, பைரவர், காளி, பிரித்யங்கராதேவி, நரசிம்மர் அப்படின்ட்டு எந்த அவதாரம் பக்கத்தில் இருந்தாலும் எல்லா கோயில்லையும் எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் ஆலயம் இருக்கும், காளியம்மன் ஆலயம் இருக்கும். இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்க. உக்ர தெய்வ வழிபாடு அக்னி நட்சத்திர காலத்தில் செய்கிறதுங்கிறது குடிசையில் இருப்பவனையும் கோபுரத்தில் அமர வைக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு நண்பர் கூட சொன்னார், எத்தனையோ வருடங்கள் நான் அக்னி நட்சத்திரத்தை எதிர்கொண்டு இருக்கிறேன், இந்த வருட அக்னி நட்சத்திரத்தை உங்கள் வீடியோ பதிவை பார்த்து அதன்படி செய்து ஒரு ஆன்மீக காலமாக இதை நான் கடக்க நான் தயாராகிட்டேன் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஸோ இந்த பதிவை இவ்வளவு தூரம் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.